நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா నేనే ఈశ్వరుడు నేనే సృష్టికర్త ఈ లోకానికా ఎందుకు వచ్చాని తెలుసా ఏమయ్యా ఈశ్వరయ్య లోకాని కాదు లోకానికి సారీ 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 ஒன் மோர் என்னங்க சும்மா ஒன்மோர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே 7:30 மணிக்கெல்லாம் இந்த பாம்பு அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு இப்ப மணி என்ன ஆகுது சீக்கிரமா என் பாம்பை கொடுக்க போறீங்களா இல்லையா ఒకే ఒక షాట్ కూర్చోండి உங்ககிட்ட எல்லாம் வந்து என் பாம்பை கொடுத்த பாருங்க ఒకే ఒక షాట్ కూర్చోండి ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா கேட்டி నేనే ఈశ్వరుడు నేనే సృష్టికర్త ఈ లోకానిక ఎందుకు వస్తాను తెలుసా కట్ ఏమయ్యా లోకానికా కాదు లోకానికి அவன் நங்கமியா விளையாடும் தைரியமா அவன் நங்கமியா விளையாடும் தைரியமா 23 యాక్షన్ నేనే ఈశ్వరుడు కట్ ఏమయ్యా కాదు சீக்கிரம் பாம்பை கொடுங்கய்யா ఒకే ఒక షాట్ ஒக்கே ஓகே சாட்டுன்னு இருக்கிய என்ன எல்லாமே தெரியாம விளையாடாதீங்கய்யா நான் அவசரமா அந்த பாம்பை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் ఒకే ఒక షాట్ క్లోజప్ ஸ்டார்ட் கேமரா నేనే ఈశ్వరుడు நான் ஒப்பந்தம் செய்தார் போல் வந்துவிடு மேடை பாடகனை கொஞ்சம் வாழவிடு ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே 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 மலைநாடு பாம்பே நெடுங்காடு பாம்பே நீ ஆடு 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 சார்லி நல்ல லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கல முதல்ல இந்த லெட்டர்ஸ் அவட்ட கூட அப்புறம் பாரு அப்படியே அசந்து போய் உன் தோள்ல சாஞ்சிருவா ஹாய் சுரேஷ் ஹலோ சூர்யா எங்க இந்த பக்கம் வீட்ல போர் அடிச்சது ஒரு காபி சாப்பிட்டு போலாமேன்னு யாரையாவது எதிர்பார்க்கறியா அப்படி உட்காரலாமா எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் இத கரெக்ட்டா பண்ணிட்டான் ஓகே ஓகே Thank you. சூர்யா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே சுரேஷ் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் போல இருக்கு சொல்லு சுரேஷ் ஐ அம் இன் லவ் நானும் இந்த காதல் வலையில மாட்டிக்கிட்டேன் ஆரம்பத்துல வெறும் இன்ஃபேச்சுவேஷன் தான் நினைச்சேன் பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை இழந்துட்டு இருக்கேன் நீ இவ்வளவு வெளிப்படையா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட முதல்ல சொல்றதுல எனக்கு சந்தோஷமும் கூட கூடிய சீக்கிரம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் ரியலி மாமா ஒத்துக்கிட்டாரா ஐ மீன் உன் காதல இது வரைக்கும் என் விருப்பத்துக்கு அவர் குறுக்க நின்னதே கிடையாது ஒரு வெரி லக்கி கேர்ள் சோ ஈஸ் சங்கர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற சங்கர் ஒரு அதிர்ஷ்டசாலி தானே சங்கர் யூ மீன் எஸ் கௌரி சங்கர் என்ன சுரேஷ் முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்றேன் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்களா என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா யாருங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாரு சங்கர் மாதிரி ஒரு பைத்தியக்காரன முழு நேர குடிகாரன ஒரு அயோக்கிய
என்னடா திடீர்னு இப்படி கதை உள்டாவாயிடுச்சு? ஒரு பொண்ணு ஒருத்தன் அடிச்சா ஆத்திரம் தான் வரும், அழுக வராது. சுரேஷ், உங்களுக்கு அழுக வருதுன்னா அவ அடிச்சது உங்க கன்னத்துல இல்ல, இதயத்துலன்னு நினைக்கிறேன். கமான், என்ன விஷயம்? Nothing. Anyway, congrats. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? நீ சொன்னதுதாம்மா இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா இல்லாத குறை தெரியாம அப்பாவா அம்மாவா இருந்து உன் மேல பாசத்தை போயிங்க. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன். நான் காட்ட தவறுனது கண்டிப்புதாம்மா. அதனாலதான் இன்னைக்கு நான் கேட்க கூடாதெல்லாம் என் காதால கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா நடந்துடுச்சு? நான் சங்கரை விரும்புறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஊரே பேசும்படி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு எனக்கு அக்கறையும் இருக்குமா. அதனாலதான் மத்தவங்க உன்னை பத்தி தப்பா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல. இந்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளை காலையில சங்கரை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லு. அவங்க அப்பா குதிரை ரேஸ்ல ஜெயிச்சிருக்கும். இல்லடா, அவன் அந்த கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். வணக்கம் சார். என் முன்னாடி உட்கார்ற தகுதி கூட உனக்கு கிடையாது. என்ன பண்றது, பெண்ணை பெத்துட்டேனே. உட்கார் உட்கார். என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறியே, உங்ககிட்ட நான் வேற எப்படி நடந்துக்குவேன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு கேட்க தான் இங்க வந்திருக்கேன். என்ன, என் உயிரையா? உங்க உயிரை விட மேலா நினைக்கிற உங்க மக சூர்யாவை பெண் கேட்டு வந்திருக்கேன். உங்க தங்கச்சி மக சுரேஷ் சூர்யா மேல உயிரே வச்சிருக்கான். அவன் சார்பா சூர்யாவை பெண் கேட்டு வந்திருக்கேன். ஆனா சூர்யா ஒண்ணு இல்ல. உண்மைதான். இரவு பகல் தெரியாம எப்பவும் போதையிலேயே இருந்த என்ன 4 பேர் மதிக்கிற நல்ல பாதைக்கு அழைச்சிட்டு வந்தா. என் இதய சுமையை இறக்கி வைக்கிற சுமை தாங்கியா இருந்தா உங்க சூர்யா. அதுக்கு நான் காட்டின நன்றிய, பகிர்ந்துகிட்ட பாசத்தை அவ காதலா தப்பு கணக்கு போட்டுட்டா. சங்கர், இது உண்மை என்ன? அவ எப்படி இதை தாங்கிக்க போற? சூர்யா படிச்சவ, 10ம் தெரிஞ்சவ. பக்குவமா சொல்லி பார்க்கணும். அந்த பக்குவம் எனக்கு இல்ல சங்கர். அதை நான் பாத்துக்கிறேன். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு என்னவோ இதுல பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரி படுது. உண்மைதான். சூர்யாவுக்கு ஒரு சுபகாரியம் நடத்தி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா இதை தவிர வேற வழியே இல்லை. நான் அவளை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் சுரேஷ் தான் மாப்பிள்ளைங்கிறது தயவு செய்து அவளுக்கு தெரியாம பாத்துக்குங்க. நான் வரேன். சங்கர், உங்களை சரியா புரிஞ்சிக்காம இது வரைக்கும் அநாகரிகமா நடந்துகிட்டேன். ஐ எம் சாரி. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட அப்படித்தான் நடந்துகிட்டு இருப்பேன். நான் வரேன். ராஜரத்னம் பிள்ளைக்கு தோடி ராகம் ஃபேமஸ். மதுரை மணியை இருக்கு, கல்யாணி ராகம் ஃபேமஸ். நம்ம லோகிதாச பாகவதருக்கு புன்னாகவராளி ஃபேமஸ். அவரு புன்னாகவராளி பாடி மேடைக்கு பாம்பு வரலன்னா அதுதான் உலக அதிசயம். ஆமாண்டா. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சீரும் சிறப்புமா கையில சில்லறையோட இருக்கிறீங்க, நல்ல துணிமணி போடுறீங்க, பாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க. லோகண்ணா உட்காருங்க. நீ சொல்லனா நான் உட்கார மாட்டேனா? ஒரு மரியாதைக்கு தான். சரி சொல்லு. அண்ணா, உங்களுக்கு பாம்பு ராசி, அதான் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுறது. லோகண்ணே, பாம்பே கல்கத்தா டெல்லியில இருந்தெல்லாம் கச்சேரி கட்டி கடைதாசி வருதுங்களே, ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டா எப்படி? ஒரு தடவை பாம்பே போயிட்டு வரலானே. பாம்பே போலாம், ஆனா பாம்பு அங்க வருமாங்கிறது சந்தேகம்.
ஏன் புன்னாகவரளி கேட்டா பாம்பே பாம்பு வராதா? யோ அது இந்தி பாம்பியா? தமிழ் பாட்டுக்கு வருமோ வராதோ? சாமியோ நான் வந்துட்டேன். யோ, என்ன எங்கே வந்துட்ட? நீங்க பாம்பை கொடுக்குற வாடகை ரொம்ப எதுக்கு இங்க வந்த? சாமி வசூல் என் பாம்புக்கு தான், உன் பாட்டுக்கு இல்ல. ஆகிற வசூல்ல பாதியை என் பாம்புக்கு கொடுத்துடணும். வாடகை பாம்பா? அதானே பாம்பாவது புன்னாகவராளியாவது. இப்பெல்லாம் புரியுது விஷயம். விஷயம் தெரிஞ்ச என்னடா செய்வீங்க? எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல? ஏய் பாதி தள்ளன என்ன பண்ணுவேன்? நீ பாம்பு விடுற விஷயத்த ஊருக்குள்ள சொல்லி உன் மானம் மரியாதை அத்தனையும் வாங்கிடுவேன். எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், இல்ல வெளியே சொல்லிடுவோம். உங்களுக்கும் பங்கா? நான் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது இவன் தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். இவன் கரும்பு பாலுக்கு சக்கரை சுத்திட்டு இருந்தான். நீ மணியர் ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்த. உங்களை எல்லாம் கலைஞர்களாக்கணும் பாரு, அது ஏன் தப்பு. இனிமே நான் கச்சேரி நடத்த மாட்டேன்டா. நோ மியூசிக்கல் சென்டர், ஒன்லி அக்ரிகல்ச்சர். கோ, எனிபடி கோ, 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 கோ.